சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அகிலாண்டேஸ்வரி இருக்கிற வார்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்னு நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணணும். உங்க சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்னவோ ஏதோன்னு கூட்டம் கூடுவாங்க. அகிலா ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியில வருவாங்க. அந்த நேரத்துல நான் உள்ள போய் அகிலாவோட கதையை முடிச்சிடுறேன். ஓகே மேடம். ஓகேவா? கிளம்புங்க. சரி மேடம். ஓகே மேடம். சார், உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னாரு. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பா, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். சரி வாங்க. சிஸ்டர், பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணு சார். ஓகே மேடம். சாப்பிடுங்க மேடம். இந்த மாத்திரை போட்டா நல்லா தூக்கம் வரும். அவங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், ஆடிச்சா பாத்தியாடா? ஆடிச்சா பாத்தியா? ஏய், நீ எங்கடா பாத்த? போடா. ஏய், நீ வாட்ல போய் நீ வாட்ல வந்து விட்டுடா நானே. ஹாஸ்பிடல். வெளியில ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்னன்னு பாரு. ஓகே ஆண்டி. போங்கடா வெளிய. இந்த பாரு மரியாதை கையை கட்டி போயிரங்க. ஏய், நீ போ. என்னாச்சு? ஆண்டி, ஏதோ ஒரு பிரச்சனை போல. அதான் வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையா? வா, என்னன்னு பார்க்கலாம். இன்னும் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். பார்வதி, நான் கேண்டீன் போயிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க. சரி. என்ன எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? அம்மா தூக்கத்தை கெடுத்துருவாங்க போல இருக்கே. போடா, நீ போடா. நீ போய் கட்டுறா. நீ போய் கட்டுறா. போடா. ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க. இந்த தடவை உன்னை தப்பிக்க விட மாட்டேன்.
நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எல்லாரையும் திசை திருப்பி விட்டு அம்மாவை கொலை பண்ண பாக்குறியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஏய், என்ன நீ குரலை ஏத்தினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? கடவுளுக்கும் என் மனசாட்சிக்கும் மட்டும்தான் நான் பயப்படுவேன். உன்ன மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்கள கொல்லணும்னு நினைக்கிற கோழைங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால்தான் அம்மாவும் பெரியயாவும் நீ செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு இத்தனை நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. இப்போ நான் உனக்கு உயிர் பிச்சு தரேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு. இல்ல இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். உன் தங்கச்சி மித்ரா உன்னை போனமாதான் இன்னைக்கு கொண்டு போவா. பார்வதி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே, உன் மனசுல எதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க. அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. அம்மாவை தான் ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சுல, அப்புறம் இன்னும் கவலைப்பட்டுட்டே இருக்க? இல்ல, என் மனசுல எந்த கவலையும் இல்ல. அப்படியா? எங்க அது என் கண்ணை பார்த்து சொல்லு. உன் மனசுல எந்த கவலையும் இல்லைன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு. அம்மாவுக்கு ஜூஸ் கொடுக்கணும், நான் வரேன். பார்வதி சார், மேடம் ஆக்சிடென்ட் விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போகணும் சார். போலாமா சார்? நீங்க போங்க, நான் வரேன். சார் வணக்கம் சார். ஹலோ சார். வாங்க மிஸ்டர் ஆதி, உட்காருங்க. உங்க என்கொயரியில ஆக்சிடென்ட் பத்தி எதனா டீடைல்ஸ் கிடைச்சதா? ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு மிஸ்டர் ஆதி. அதுல ஒரு லாரி வேகமா மேடமுடைய கார்ல மோத வருது. அப்ப மேடம் திடீர்னு காரை ரோட்ல இருந்து திருப்பி மரத்து மேல மோதி இருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? விஷுவல பாருங்க மிஸ்டர் ஆதி. பாருங்க. நல்ல வேலை, கார் மரத்துல மோதினதுனால மேடம் தப்பிச்சிட்டாங்க. லாரி மோதி இருந்தா அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த லாரி பத்தி உங்களுக்கு எதனா டீடைல்ஸ் கிடைச்சதா? லாரி நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தேன். அது போலி நம்பர் சார். லாரி டிரைவரோட விஷுவல் இருக்கு, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டிப்பா நந்தினியோட வேலையா தான் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு வகையில நானும் ஒரு காரணம் தான் இன்ஸ்பெக்டர். பையர்ஸ் மீட்டிங்காக மேடம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்த ஃபைல்ல இருந்து டீட்டெயில் கேட்டு நான் கால் பண்ணியிருந்தேன். ஃபைல் பார்த்து என்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு வந்ததால தான் மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. மிஸ்டர் ஆதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சார், நான் வெளியே வெயிட் பண்றேன் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன பேசணும்? ஆக்சிடென்ட் நடந்த மேடம் கார்ல டிரைவர் சீட்டு அடியில இருந்து எனக்கு ஒரு பேப்பர் கிடைச்சது. இந்தாங்க சார்.
இது உங்களுடைய பர்சனல் விஷயங்கிறதுனால இத பத்தி நான் வெளியில யாருக்கிட்டயும் சொல்லல. உங்களுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா சார்? சாரி சார், இதை பற்றி இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். ஓகே மிஸ்டர் ஆதி. இந்த சர்டிஃபிகேட் விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ப்ரோ, நீ சொன்ன மாதிரியே நான் வந்து ஃபாலோ பண்ணனா? ப்ரோ, இந்த சர்டிஃபிகேட் உனக்கு எப்படி கிடைச்சது? அம்மாவோட கார் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அங்கே சீட்டு கீழே இருந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு. அப்போ நான் நினச்சது சரியா போச்சு ப்ரோ. அம்மா உங்க கல்யாண சர்டிஃபிகேட் பார்த்ததுனால தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ப்ரோ. இல்லைடா, அம்மா கல்யாண சர்டிஃபிகேட்டை பார்க்கவே இல்லை. அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். எப்படி ப்ரோ நீ அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? அம்மா இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் பார்த்துருந்தா அவங்க கண்ணு முழிச்சு பார்த்த உடனே முதல்ல இதை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்வதி கிட்டையும் உள்ள பாசமாக நடந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட் ப்ரோ. அம்மா ஃபோன் பேசிட்டே டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அம்மா டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடாமல் இருந்திருக்காங்க. அப்படி சீட் பெல்ட் போட்டு இருந்தா ஏர் பேக் ஓப்பன் ஆயிருக்கும், தலையில் அடிபடாமல் இருந்திருக்கும். ஆமாம் ப்ரோ. சரி, நந்தினி பற்றி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சியா? விசாரிச்சிட்டேன் ப்ரோ. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அம்மாவால் அவமானப்பட்ட 4 பேருக்கு நந்தினி பார்ட்டி கொடுத்துருக்குறா ப்ரோ. நந்தினி பார்ட்டி கொடுத்த அந்த 4 பேர் யாரு? அம்மா எம்பி ஆனதுக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்றதா சொல்லி உனக்கு அன்னைக்கு ரிசப்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணல ப்ரோ. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு அம்மா கிட்ட காலேஜ் கட்டுறதுக்காக இடம் கேட்டு அற வாங்கிட்டு போனானுங்களே 4 கல்வி தந்தைங்க, அவங்கள ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஞாபகம் இருக்கு. அந்த 4 கல்வி தந்தைகளுக்கு தான் நந்தினி பார்ட்டி கொடுத்து கொண்டாடி இருக்கிறா. எனக்கு என்னமோ அம்மா ஆக்சிடென்ட் நடந்ததுல 99% நந்தினிக்கு பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அவளை சும்மா விடக்கூடாது ப்ரோ. அடிக்கிற அடியில இனி அம்மா இருக்கிற பக்கம் அவ தலை வச்சு கூட படுக்க கூடாது. டேய், டென்ஷன் ஆகாத. நந்தினி வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அதை நான் பார்த்துக்கிறேன். சரி ப்ரோ, அப்ப நான் கிளம்புறேன். பார்வதி, என்னாச்சு உனக்கு? நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட பேச வரும்போதெல்லாம் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கணும், நான் வரேன். பார்வதி, அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டு போவாத. நீ மனசுக்குள்ள எதையும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாம வேலைக்கு போனா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. என் மேல உனக்கு வருத்தமா இல்லை கோவமா? ஏன் இப்படி நடந்துக்கிற? உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, கோவமும் இல்ல. எல்லாம் நான் செஞ்ச பாவம். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன். நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அழாம சொல்லு. அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்க நான் தான் காரணம். என்ன சொல்ற? அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எப்படி காரணமாவ? நம்ம கல்யாண சர்டிபிகேட் அம்மா கண்ணில் பட்டுடக்கூடாது. ஏதாவது செஞ்சு எப்படியாவது காப்பாத்தணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதனால்தான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ வேண்டிக்கிட்டதுக்கும் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல, சம்பந்தம் இருக்கு. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி சொல்ல மாட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னு அருண் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதனால தான் சொல்றேன். நீ வேண்டிக்கிட்டதுக்கும் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க என்ன
என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்றீங்க. ஆனா நடந்த சம்பவத்துக்கு நான் தான் காரணம்னு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்கேன். இத்தனை நாள நம்ம காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அம்மா எப்படியாவது சம்மதம் கொடுத்துட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருந்த. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மாவோட உயிரை பணைய வச்சுதான் அம்மாவோட சம்மதத்தை வாங்கணும் போல இருக்கு. அம்மாவோட உயிரை பணைய வைக்கிற காதலும் கல்யாணமும் நமக்கு வேண்டாம் மாமா. எனக்கு அம்மா முக்கியம். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க, நினைக்கணும். அதனாலதான் அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட அம்மா நல்லபடியா கண் முழிச்சா எனக்கு தாலி கட்டினவர அம்மாவுக்காக விட்டு கொடுத்துடுறேன்னு வேண்டிக்கிட்ட. அப்பதான் நீங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னு போன் பண்ணீங்க. அதனால பிரிஞ்சிடலாம் மாமா. உனக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் பிரிஞ்சிடலாம் சொல்லிட்டே இருக்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நெகட்டிவா யோசிக்காதன்னு. உன் புத்தி ஏன் இப்படி போகுது? அழாத. சாரி, நீ அப்படி பேசினால தான் நான் கோவப்பட்டேன். அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால தான் அப்படி சொன்னேன். அம்மா மேல இருக்க பாசத்தால தான் நீ இப்படி குழம்பி போய் முடிவு எடுக்கிற. நீ வேண்டிக்கிட்டதுனால தான் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகல. நந்தினி தான் அம்மாவுக்குள்ள பிளான் பண்ணியிருக்கா. நந்தினி ஆளுங்களோட லாரி அம்மா காரை இடிக்க பார்க்கும்போது அப்போ மேனேஜர் ஃபோன் பண்ணி ஏதோ ஃபைல் பற்றி கேட்டிருக்காரு. அம்மா அந்த ஃபைல் எடுக்க ட்ரை பண்ணும்போது அது கை தவறி காருக்குள்ளே விழுந்திருக்கு. அதை அவங்க குனிஞ்சு கீழேருந்து எடுக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி மரத்தில் போய் மோதிருக்காங்க. உண்மைதான் சொல்றீங்களா மாமா? நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகலாம் இதை சொல்லல. ஆக்சிடென்ட் விஷயமா இன்ஸ்பெக்டர் போய் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம கல்யாண சர்டிஃபிகேட் மட்டும் அந்த ஃபைல்லேருந்து விழாமல் இருந்திருந்தா அம்மாவுக்கு கண்டிப்பாக விபரீதமாக எதனா நடந்திருக்கும். அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை வராமல் காப்பாற்றினது அந்த சர்டிஃபிகேட் தான். அதாவது நம்மளோட காதலும் கல்யாணம் தான். இது எதையும் புரிஞ்சுக்காம நீ பிரிஞ்சிடலான்னு சொல்ற. நீங்க சொன்ன மாதிரி நான் குழப்பத்தில் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா.